அல்லேலூயா. சங்கீதக்காரன் அததான் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 17 சொல்றான், when I awake I will be found in his likeness. சங்கீதக்காரன் சங்கீதம் 17 சொல்கிறான், நான் எழும்பொழுது அவருடைய சாயலாக காணப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய முகத்தை பார்க்கணும். அது போதும், அவரை பார்த்தா போதுங்க. எல்லா கேள்விகளுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன் ஆச்சாண்டவரே, எப்படி ஆச்சாண்டவரேன்னு நிறைய கேள்விக்கு இந்த வாழ்க்கையில் பதில் கிடைக்காது. ஆமென். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். ஆமென். In this life we will not find answer for many questions that we have in our life. Why Lord? But in this life we will not get the answer for everything. But on the day when we see Jesus, everything will be revealed. Everything will be kept open. Hallelujah. You will not regret, but you will say praise the Lord. அந்த முகமுகமாக அவரை பார்க்குற நாளில் எல்லாமே வெளியாக்கப்படும். நீங்கள் அழுது புலங்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசு ராஜா முகத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் விளங்கும். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? இயேசுவாவில் மகிழ்ந்திருங்க. Rejoice in the Lord. Jesus is good. Jesus is loving. He is kind. He is very passionate. அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. இங்க சபையில கைத்தட்டி நம்ம பாடுறோம் இல்லையா? பூமியில் இருக்கும் பொழுது பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம், எப்படி வர்ஷிப் பண்ண போறோம்ன்றத நம்ம பாட போறோம். அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் இருக்கிற இது போல, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆமென். பரலோகத்தில் எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்றாங்கன்னா அதை நம்ம பாடுவோம். அப்போ நமக்கு கரெக்டாக நம்ம வர்ஷிப் பண்ணலாம் பூமியில். அல்லேலூயா. பாடலாமா? அல்லேலூயா. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போராதையா, வர்ணிக்க எந்த நாவு போராதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான்